ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெனாசா. இன்றைக்கு மெஹந்தி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் இது நாங்கள் பேசிக்காக ஒவ்வொரு டிசைனாக போட்டு கொண்டு போகிறோம். அந்த வகையில் இந்த கிளாஸ் முக்கியமாக நாங்கள் ப்ரைடலுக்கு செய்கிற ஒவ்வொரு மெஹந்தி டிசைனும் தான் இதில் போட்டு செய்து காட்டி கொண்டு போகிறேன். இப்போ பாருங்க, இதில் லைன்ஸ் போடுறேன். அதாவது லைன்ஸ் நான் கொஞ்சம் திக் லேயராக போடுறேன். இந்த திக் லேயராக நீங்கள் போடுறதுக்கு நார்மலாக நீங்கள் மெஹந்தி கோனில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லொரு திக் லேயராக வரும். அதாவது உங்களுக்கு நல்ல டார்க்காக இனியில் திக்காக வரும்டா ஒரு 2-3 தடவை நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு திக் லேயராக வரும். லைட்டாக வேணும்னா ஒரு 2 தடவை நீங்கள் அதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்றாக திரும்ப போட்டிங்கன்னா நல்ல ஒரு லேயராக வரும். இப்போ பாருங்க, நான் 3 லேயர் போட்டிருக்கேன். நடுவுக்கு மட்டும் திக் லேயர் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நான் அந்த மேலுக்கு போட்ட அந்த லேயருக்கு மேலே லைன்ஸுக்கு மேலே நான் இப்போ தம் லைன் போடுறேன். இந்த தம் லைன் நார்மலாக நீங்கள் கையை எடுத்தும் போடலாம், எடுக்காமலும் போடலாம். நார்மலாக நீங்கள் கையை எடுத்து போடைக்கை நீங்கள் கவனித்து போடணும். ஏனெண்டா அந்த தம் லைன் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி வர மாதிரி நாங்கள் பார்க்கணும். அதுதான் இதில் முக்கியம். நார்மலாக நீங்கள் கை எடுக்காமலும் போடலாம், எடுத்தும் போடலாம்னு சொல்லியிருக்கிறேன். இது போடும்போது கொஞ்சம் கையுக்கு நோகும் தான். அதாவது பேசிக்காக நாங்கள் போடும்போது கையுக்கு கொஞ்சம் நோகும் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் போட்டு பொறுமையாக இருந்து போட்டு பழகுங்கள், அதைத்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் இப்போ நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்திருக்கணும். அதுக்குள்ளே நாங்களும் ஒரு ஆளாக இருக்கணும், நாங்களும் நல்லா போடணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் இப்படி செய்யணும். இப்போ பாருங்க, அடுத்த தம்லைன் போடுறேன். இந்த தம்லைன் நாங்கள் எம் மாதிரி தான் நாங்கள் போடுவோம். இப்போ நீங்கள் எம் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான் அதை நல்ல சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் போட்டு கொண்டு போகணும். அதே நேரம் பெரிய லேயராகவும் நாங்கள் போடலாம். இதில் பாருங்க, நாங்கள் இப்போ அந்த எம்முக்கு பிறகு நான் ஒரு லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிக்க நீங்கள் கவனியுங்கள், அந்த ஃபில் பண்ணிக்க நல்ல ஒரு நீட்டாக அந்த குட்டி குட்டி எம்முக்கு நடவுக்கு எல்லாம் நாங்கள் இந்த ஃபில் பண்ணணும். நல்ல ஒரு நீட்டாக இதில் ஃபில் பண்ணி கொண்டு வரணும். அதனால் நீங்கள் அதாவது பொறுமையாக மெதுவாக நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வாருங்கள். இப்போ பாருங்க, நாங்கள் அந்த ஃபில் பண்ணி போட்டு நல்லொரு திக் லேயராக அதை எடுக்கிறோம். எடுத்துட்டு அடுத்ததாக நான் ஒரு லைன்ஸ் கீறேன். இந்த லைன்ஸையும் நான் கொஞ்சம் லைட்டான திக் லேயராக ஆக்குறேன். நார்மலாக நாங்கள் திக் லேயர் ஆக்குறதுக்கு காரணம் எங்களுக்கு அதாவது தூரம் நின்றாலும் அது தெரியத்தக்கனையாக இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் திக் லேயர் ஆக்குறோம். இப்போ பாருங்க, இந்த எஸ் படியில் நான் மாங்காய் ஷேப் எடுக்கிறேன். அதாவது இந்த எஸ் எடுத்துக்கொண்டு போய் நல்லொரு நீட்டாக எடுக்கணும். எடுத்து போட்டு அந்த வளைவெல்லாம் நல்லொரு அழுத்தமாக இருக்கணும். இப்போ பாருங்க, நான் அதுக்கு கொஞ்சம் திக் லேயர் ஆக்குறேன். அந்த எஸ்ஸின் ஸ்டார்ட்டையும் அதே நேரம் அந்த முடிவு பகுதியையும் நான் கொஞ்சம் திக் லேயர் ஆக்குறேன். நல்லொரு வடிவானதாக நாங்கள் எடுக்க வேணும். ஒவ்வொரு டிசைனையும் நாங்கள் பார்த்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதுதான் முக்கியமாக நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லொரு லுக்கை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுடைய இந்த வேர்க்கும் நல்லொரு வடிவானதாக முடிவில் இருக்கும். இப்போ பாருங்க, நான் இப்படி போட்டுக்கொண்டு போகும்போது மிகவும் அழகான டிசைனாக இருக்குது. நீங்கள் இந்த டிசைன் எல்லாம் நல்ல வடிவாக நீங்கள் போட்டு பழகுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கையின் நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும். நார்மலாக நாங்கள் பேசிக்காக செய்யும்போது இந்த டிசைன்கள் எல்லாம் போடும்போது எங்களுக்கு கையெல்லாம் சரியாக நோகும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பென்சிலால் முதல் கீறி பழகுங்கள். நான் அதை தான் சொல்வேன். அதாவது பேசிக்காக நீங்கள் படிக்கிற நீங்கள் பென்சிலால் முதல் கீறி போட்டு பழகிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கோன் போட்டு பழகுங்கள் கோனில். ஏனெண்டா இப்போ இங்கே வெளிநாடுகள் எல்லாம் இந்த கோணுகள் வேண்டது அதாவது கஷ்டம். இப்போ எல்லா இடங்களில் எல்லா கடைகள்லையும் இந்த கோணுகள் கிடைக்காது. அதனால் நாங்கள் பென்சிலால் முதல் கீறி பழகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கோனால் போட பழகலாம். இப்போ பாருங்க, நான் அதுக்கு பிறகு இந்த புற மாதிரி நான் இந்த வடிவ கீறன். அதாவது நல்லொரு நீட்டாக இருக்கும், உங்களுக்கே பார்க்க தெரியும் நல்லொரு நீட்டாக இருக்குது. நாங்கள் இதை நல்லொரு வடிவாக நாங்கள் ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணும்போது தான் எங்களுடைய அந்த ஒவ்வொரு டிசைனின் வடிவுகளும் தெரியும். இப்போ பாருங்க, இன்னொரு அழுத்தமாக இருக்குது. நாங்கள் அந்த ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எப்படியான ஒரு டிசைனை செய்து கொண்டு போகிறோம். அதுக்கு இன்னும் என்ன நல்ல வடிவாக அதாவது செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வேணும். அதாவது ஒவ்வொரு டிசைனும் செய்யும்போது நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் செய்ய வேணும்னு சொல்லி நீங்கள் அதாவது யோசித்து செய்யுங்கள். இப்போ பாருங்க, நான் இதுக்கு அதாவது கீழே ஒரு லைன்ஸ் எடுத்திருக்கிறேன். அந்த லைன்ஸையும் நான் லைட்டான ஒரு திக் லேயர் ஆக்கிட்டு திரும்ப நான் அதில் தம் லைன் கொடுக்குறேன். இந்த தம்லைன் ஈவனாக நாங்கள் ஒரே மாதிரி கொடுக்கும்போது மிகவும் அழகானதாக இருக்கும். இந்த தம்லைன் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் கொடுக்கணும். உங்களுக்கே தெரியும்,
கூட நாங்கள் தம்ப்லைன் தான் பாவிப்போம். இந்த மெஹந்தி டிசைனில் நீங்கள் எந்த ஒரு டிசைன் எடுத்துக்கொண்டாலும் இந்த தம்ப்லைன் தான் நாங்கள் கூட அதெல்லாம் பாவிப்போம். இப்போ பாருங்க, நான் இதில் வந்து அதாவது அந்த ஒவ்வொரு டாட்ஸாக நான் வைக்கிறேன். அதாவது அந்த இடைவெளிக்கு ஏற்ற மாதிரி நான் வைக்கிறேன். ஏன்னா இதில் இலையாக கீறுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடைவெளி வச்சுட்டு அதில் இப்படி 3 இது மாதிரி கவர் மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் இலை கீறுறேன். இலையெல்லாம் கீறுறது மிகவும் சுலபமானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மிகவும் அழகான இலை வடிவம் நான் கீறிக்கொண்டிருக்கிறேன். நார்மலாக என்னுடைய பேசிக் மெஹந்தி கிளாஸில் நான் உங்களுக்கு இலை வடிவங்கள் எல்லாமே கீறி காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு அப்படி கீற வேணுமெண்டா நீங்கள் அதிலையும் சென்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மிகவும் அழகான இலை வடிவம் ரெடியாகுது. இப்போ நாங்கள் இதை வந்து திக் லேயர் ஆக்கணும். இதையும் நாங்கள் கொஞ்சம் திக் லேயர் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் அடுத்த டிசைன் போடணும். இதை கொஞ்சம் வடிவாக நாங்கள் திக் லேயர் ஆக்கினா எங்களுக்கு தூரம் நாங்கள் இருந்தாலும் அதே நேரம் வந்து நல்ல ஒரு வடிவாக காட்டும். அதே நேரம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸுக்கெல்லாம் சூப்பராக எடுத்து கொடுக்கும். நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு அழகானதாக இருக்கும். எப்போவுமே அந்த எங்களுடைய டிசைனுகள் நல்ல ஒரு அழகாக இருந்தால் தான் எல்லாரையும் கவரும். இப்போ நாங்கள் அது நல்ல ஒரு நீட்டாக வடிவில்லாமல் செய்தோம்னா பெருசாக யாரும் அதை கணக்கம் எடுக்க மாட்டேன்னா அதே நேரம் வந்து அது நல்ல ஒரு ரிச்சாகவும் போகாது. அதே நேரம் வந்து எங்களுக்கு அதன் ஊடாக நல்ல ஒரு ஓர்டர்கள் இதுகள் எல்லாமே வராது. எங்களுக்கு வருமானமும் குறையும். அப்போ அதனால் நீங்கள் இப்போவே அதாவது நாங்கள் அடித்தளத்திலேருந்து செய்து கொண்டு போகும்போது மிகவும் நீட்டாக நல்ல ஒரு வடிவாக ஆறுதலாக செய்து நாங்கள் கொடுப்போமாக இருந்தால் உண்மையில் ஒவ்வொரு டிசைனுக்கும் நாங்கள் நல்ல ஒரு அதாவது ஹெவி லுக்காக நல்ல ஒரு வடிவாக நாங்கள் கொடுக்கணும். அதாவது சிம்பிள் லுக் கொண்டாலும் நல்ல ஒரு நீட்டாக நல்ல ஒரு வடிவாக நாங்கள் செய்யணும். நீங்கள் அதை மட்டும் கவனத்தில் எடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளிநாடுகள் எல்லாம் இந்த மெஹந்தி டிசைன் எல்லாம் போடுறதுக்கு உண்மையில் அவ்வளோத்துக்கு அவ்வளோ நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு வருமானமும் இப்போ நார்மல் டிசைன் போடுறதாலே நல்ல ஒரு ஃபீஸ் எடுக்கிறேன். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்களும் நல்ல வடிவாக பழகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இதுலேயும் நான் இலை வடிவம் தான் எடுக்கிறேன். இந்த இலை வடிவம் எல்லாம் அவ்வளோத்துக்கு அவ்வளோ அழகான இலை வடிவங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்க, இதுவும் செய்து முடிஞ்ச பிறகு நான் திரும்பவும் திக் லேயர் கொடுப்பேன். திக் லேயர் கொடுக்கும்போது இன்னும் வடிவாக இருக்கும். நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த திக் லேயராக செய்து அதாவது லைட்டாக செய்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் ஹெவி லுக்காக நாங்கள் கொடுக்கணும். ஹெவி லுக்காக கொடுக்க அந்த டிசைன் வந்து இன்னும் எடுத்துக்காட்டாக இருக்கும். அதைத்தான் எல்லாருமே விரும்புகிறது. அதாவது எடுத்துக்காட்டாக இருக்கணும், நாங்கள் பார்க்கும்போது அந்த கண்ணை கவர்ற மாதிரி இருக்கணும், அப்படித்தான் எல்லாருமே எதிர்பார்க்கணும். லைட்டான சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் அது நல்லொரு நீட்டாக நல்லொரு ஹெவியாக காட்டத்தக்கனையாக இருக்க வேணும். அப்படி நாங்கள் உண்மையில் நல்லொரு நீட்டாக நாங்கள் செய்வோமாக இருந்தால் எங்களுடைய ஒர்க்குகள் மிகவும் அழகானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் செய்து முடிச்சிட்டேன். மிகவும் அழகான ஒர்க் ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ.